இது ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. ஐசக் வாட் என்கிறவர் ஒரு சிறந்த கவிஞர், கிறிஸ்தவ பாடல்களை எழுதியுள்ளார். இவருடைய இந்த கவிதையை படித்த எலிசபெத் சிங்கர் என்கின்ற ஒரு பெண் இவருக்கு கடிதம் எழுதுகிறார். நேரில் பார்த்ததில்லை, கடிதம் எழுதுகிறார். இந்த எலிசபெத் சிங்கர் என்கிறவரும் ஒரு சிறந்த கவிஞர் தான். அவர் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அப்போ இவர்களுக்கிடையே இந்த கடித பரிமாற்றம் நாளுக்கு நாள் தொடர்ந்ததன் விளைவாக கடிதம் வழியாகவே தங்கள் காதலை வெளிப்படுத்தினார்கள். அப்போ கடிதத்தின் வாயிலாகவே இவர்கள் திருமண பேச்சும் எழுந்தது. இவ்வளவு நாள் கடிதம் வாயிலாக சந்தித்துக் கொண்டவர்கள் நேரில் சந்திக்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவ்விதமாகவே நேரில் சந்திக்கிறார்கள். நேரில் சந்தித்த போது இந்த ஐசக் வாட் என்கிறவர், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய் என்று கேட்கும்போது அந்த பெண் கூறுகிறாள், இந்த நகைகள் எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது, அது நல்ல விலையேற பெற்றது. ஆனால் அது அமைந்திருக்கும் இந்த பெட்டி நான் விரும்பத்தகாத உருவத்தில் உள்ளது என்று சொல்லுகிறார். காரணம், இவள் ரசிக்கத்தக்க விதத்திலே கவிதை எழுதியிருந்த, பாடல்கள் இயற்றியிருந்த இந்த ஐசக் வாட்டுடைய உருவம் அவள் விரும்பத்தக்க விதத்திலே இல்லை. அவளுடைய பார்வையில் அது ஒரு விகார தோற்றமாக காணப்பட்டது. இந்த ஐசக் வாட் என்கிறவர் 5 அடிதான் உயரம் உள்ளவர். 5 அடி உயரமான மனிதர்கள் பார்வையில் குள்ளர் என்று அழைக்கப்படத்தக்க ஒருவர். அவருடைய தலை பெரிதாக, அந்த உடலுக்கும் தலைக்கு சம்பந்தமே இல்லாத போல தலை உடலுக்கு ஏற்றார் போல் இல்லாமல் மிக பெரிதாகவும், அவருடைய முடி வெளிரிய நிறத்திலும், அவருடைய மூக்கு நீண்டதாகவும் காணப்பட்டது. இது அவள் விரும்பத்தக்க தோற்றம் அல்ல. அவருக்குள்ளாக இருந்த திறமையை ரசித்த பெண்ணால் அவரை நேரில் பார்த்தபோது ரசிக்க முடியவில்லை. ஆகவே அவரை நிராகரித்தார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பிடித்த ஒருவர் உங்களை நிராகரிக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? வாழ்க்கையை வெறுத்தது போல உணர்வீர்கள். இல்லை என்று சொன்னால் அது ஒரு நம்பிக்கை துரோகமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஏதாவது விதத்திலே ரியாக்ட் செய்வீர்கள். ஒன்றில் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள், அல்லது சம்பந்தப்பட்டவர்களை தாக்குவீர்கள். தான் இன்றைக்கு பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒருதலை பட்சமாக காதலித்தவர்கள் தங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது ஆசிட் வீச்சு, வன்முறை தாக்குதல்களை நடத்தி கொள்கிறார்கள், அல்லது குடித்து சீரழிந்து போய் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தன்னை பார்க்காமல் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த ஒரு பெண் தன்னை நேரிலே பார்த்தபோது அவருடைய உருவத்தை கண்டு அவரை திருமணம் செய்ய இயலாது என்று கூறிய போது அவர் எந்தவித எதிர்வினையும் மாற்றவில்லை. அவர் தன்னைத்தான் அழித்துக் கொள்ளவும் இல்லை, அந்த பெண்ணுக்கு எதிராக பேசவும் இல்லை, செயல்படவும் இல்லை. மாறாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பெண்ணோடு தொடர்ந்து நட்பு பாராட்டினார். நாம் நண்பர்களாகவே இருப்போம் என்று சொல்லி நல்ல நட்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். அதை தொடர்ந்து அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும், இறக்கும் வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. காரணம், அவருக்கு தெரிந்துவிட்டது, மனிதர்களுடைய அன்பு என்பது புறத்தோற்றத்தை அடிப்படையாகத்தான் கொண்டு வருகிறது, அவர்கள் யாருமே குணத்தை பார்ப்பதில்லை என்று தெரிந்திருக்கலாம். ஆனால் ஏன் இவருக்கு இந்த புறக்கணிப்புகள், தன்னுடைய உருவத்தை குறித்த எதிர்மறை எண்ணம் ஏன் வரவில்லை என்றால், இவர் ஒன்றை புரிந்திருந்தார், இந்த மனிதர்கள் என்மேல் எவ்வளவு அன்பு காட்டுகிறார்களோ காட்டவில்லையோ, ஆனால் உண்மையிலேயே என்மேல் அன்பு காட்டுகின்ற விலையேற பெற்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருந்தார். அது அவருடைய கவிதைகள் வழியாக வெளிப்படுகிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், சராசரங்கள் அனைத்தும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உம்முடைய அன்புக்கு இணையாக கொடுத்தாலும் அது ஈடாகாது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உம்முடைய அன்புக்கு பதிலாக பரிசாக கொடுத்தாலும் அது உம்முடைய அன்புக்கு ஈடாகாது என்று சொல்லி கடவுளுடைய அன்பை அவ்வளவாக புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பை எந்த இடத்துல அவர் புரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் என்றால், சிலுவை காட்சியை நான் பார்க்கும்போது, இந்த சிலுவை காட்சியை நான் பார்க்கும்போது உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம் எல்லாம் எனக்கு புரிந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது, இந்த பூமியிலே எனக்கு எதெல்லாம் மேன்மையாக நான் நினைக்கிறேனோ எல்லாம் எனக்கு நஷ்டம் என்று நான் உணர்ந்தேன்
என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பல காரியங்களை நாம் இந்த பூமியிலே உயர்வானவைகளாக மேன்மைகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் உண்மையிலே சிலுவை காட்சியை பார்ப்போம் என்றால், சிலுவை காட்சியிலே வெளிப்பட்ட தேவ அன்பை நாம் காண்போம் என்று சொன்னால், இந்த பூமியில நாம் எவைகளை எல்லாம் மேன்மை உயர்வு, சிலரால் கிடைக்கிற அங்கீகாரம் தான் உயர்வு என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அல்லது சில இலக்குகளை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக, அதுதான் மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருப்போம். அது எல்லாம் நமக்கு நஷ்டம் என்று தோன்றிவிடும். அது எல்லாம் நமக்கு கிடைப்பது அது நஷ்டம் என்று நாம் சிந்தித்து விடுவோம். பவுல் இதை உணர்ந்தார். அந்த வரிகளை அடிப்படையாக கொண்டுதான் இவர் ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார். எழுதிவிட்டு சொல்லுகிறார், உம்முடைய அன்புக்கு இந்த உலகத்தில் உள்ள சராசரங்கள் அனைத்தையும் கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஆகவே என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆஸ்தி, எனக்குள்ள எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் அன்பை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம்? கை